யாருக்காக எழுதப்பட்டது, என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது, யாருக்கு இந்த திருமணம் எழுதப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? எபிரேய மக்களுக்கு எழுதப்பட்டது. அதனால அதனுடைய பேரு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமணம். இந்த எபிரேய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நமக்கு தெரியும். இந்த எபிரேய மக்கள் யூதர்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை கேள்விப்பட்ட பிறகு நம்பணும். சரிங்களா? நம்பணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுனால நம்முடைய தகப்பனால கிடைக்கக்கூடிய மீட்பை ஏற்றுக்கொண்ட மக்கள். இவங்களுக்கு எதற்காக இந்த நூலினுடைய ஆசிரியர் எதுக்காக இந்த லெட்டரை எழுதுறாரு அப்படின்றத முதல் கேள்வியை நம்ம பார்க்கணும். எதுக்காக இந்த மக்களுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுச்சு? எல்லா கடிதத்தையும் பைபிள்ல இருக்க எல்லா திருமுகத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எதற்காக அந்த மக்களுக்கு அந்த கடிதத்தை நம்ம படிச்சோம்னாவே தெரிஞ்சிடும் என்ன சூழ்நிலையில அது பவுலா இருக்கட்டும், இல்ல யோவானா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், இல்ல எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை எழுதுறவரா இருக்கட்டும், என்ன காரணத்துக்காக இந்த திருமுகத்தை எழுதியிருக்கான்றத அதே திரும்ப படிச்சோம்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எதுக்காக இந்த திருமுகம் எழுதப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு ஒரு சில வசனங்கள் வாசிக்கும். யாரு ஃபர்ஸ்ட் எடுத்தாலுமே சத்தமா வாசிச்சிருங்க. 2வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 4வது வசனம். முக்கியமா அந்த வசனம் தொடங்குறதுதான் முதல் காரணம். என்னது? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவங்க மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த விஷயத்தை குறிச்சு இந்த மக்கள் விலகி செல்றாங்க, பாதை மாறுறாங்க, ஏதோ என்னமோ நடந்து போச்சு, ஏற்கனவே தாங்கள் சென்று கொண்டிருந்த பயணத்திலிருந்து பாதை விலகுறாங்க. அதனாலதான் இந்த லெட்டரை எழுதுறாங்க. அப்ப என்ன, நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துல இருந்து விலகாம பாத்துக்கணும். ஏன்னா நீங்க கேள்விப்பட்டது சாதாரண உங்கள்ட்ட வரல. ஃபர்ஸ்ட் கர்த்தரே உங்களுக்கு அறிவிச்சாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கர்த்தரே உங்களுக்கு அடையாளங்கள் கர்த்தர் மூலமா அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கர்த்தர்ட்ட இருந்து கேட்டவங்க, கடவுள் பேசுறதை கேட்டவங்கள்ட்ட இருந்து அது உறுதியாக்கப்பட்டது 3வது வசனத்துல. 4வது வசனம் அடையாளங்களும் அற்புதங்களும் இருந்துச்சு. அதுவும் பரிசுத்தாவினுடைய வரங்கள் இருந்துச்சு. தேவன் தாமே சாட்சி கொடுத்துருந்துச்சு. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த பாதையை விட்டுட்டு போகலாம், போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கையான அந்த கடிதம் எழுதப்படும். அடுத்து 3வது அதிகாரம் 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம். 3, 12, 13, 14. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள கொள்ளாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். தேவனை விட்டு விலகக்கூடிய அவிசுவாசமான இருதயம் ஒரு சிலட்ட வரதை பாக்குறாரு. அதனால எழுதுறாரு, இந்த இருதயம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா எழுதுறாரு. 13வது. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அப்ப இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லிக்கங்க. சபை கூடும் பொழுது ஒன்னா சேர்ந்து வாங்க. அப்படின்னா ஏதோ அந்த திருச்சபையில எதிரே மக்கள் இந்த கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய திருச்சபையில ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால இந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே இந்த கடிதத்தின் வழியாக நமக்கு ஆசிரியர் சொல்றாரு. 3ல 14 வாசிச்சிடலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஒரு நம்பிக்கையில நம்ம தொடங்கணும், அதை உறுதியா பற்றி கொண்டு இருந்தாதான் கிறிஸ்துவினிடத்துல பங்குள்ளவர்கள் ஆகும். அப்ப இடையில அந்த விசுவாசத்தை உங்க மக்கள் விட்டுருக்காங்க. என்ன சூழ்நிலை விட்டாங்கன்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இதுதான் காரணம். இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எதிரே மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாங்க. சரிங்களா? 4வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்கிறார். அப்படின்னா கிடைச்ச நற்செய்திய விட்டுட்டு வழி மாறி போனபடி யாருமே இல்லாம பாத்துக்குங்க. அதுக்காக ஒரு நல்ல அனாலஜி, ஒரு நல்ல உருவகத்தை பயன்படுத்துறாங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த இடத்துல இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்றாங்க. பாலைவனத்துல மன்னாவை சாப்பிட்டு பலவிதமான அற்புதங்களை ஈர்த்து பார்த்துட்டு, பாலைவனத்துல கடவுளுடைய பிரசனத்தை பார்த்து, மேகத்தூணா நெருப்புத்தூணா பார்த்து, அப்பத்தை சாப்பிட்டு, காடையை சாப்பிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தவங்களுமே என்ன பண்றாங்கன்னா பாலைவனத்திலே விழுந்து செத்து போறாங்க. எதனால? விசுவாசம் இல்லாததுனால. அப்படின்னா விசுவாச குறைவு இந்த திருச்சபையில ஏற்பட்டிருக்குது. அதனால எழுதுறாரு, விசுவாச குறைவு இல்லை. அவங்களும் நற்செய்தியை கேட்டாங்க, அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாங்க. விசுவாசம் இல்லாதனால பாலைவனத்திலே செத்து மடிஞ்சாங்க. வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியல. நீங்க இப்போ அந்த விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் அதே தான் ஆயிடும். அதனாலதான் இந்த எதிரேயருக்கு எழுதப்படுத்த இன்னுமே ஒரு 3-4 வசனம் இருக்குது. இருந்தாமே இந்த எதிரேயருக்கு எழுதப்படுத்த முக்கியமான மையமே என்ன அப்படின்னா விசுவாசம். அதனாலதான் 11வது அதிகாரம் முழுசுமே விசுவாசத்தை பத்தி இருக்கும். அப்படின்னா இந்த மக்கள்கிட்ட விசுவாசம் குறைஞ்சிருக்குது. இந்த மக்கள்கிட்ட விசுவாசம் குறைஞ்சிருக்கு. அதனால ஆசிரியர் கடிதம் எழுதி ஏன் இந்த விசுவாசத்தை விடுறீங்க,
விடுறதுனால என்னெல்லாம் ஆபத்து இருக்குது, ஆனா இதை பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எவ்வளவு மகிமை நிறைந்ததா இந்த விசுவாசம் இருக்குது அப்படின்றத இந்த கடிதத்தின் வழியாக எழுதுறாரு. சரிங்களா? அதுக்காக தான் இந்த கடிதமே எழுதப்படுது. அதனாலதான் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம படிப்போம், மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நாம் கண் முன்னாடி இருக்கு, பற்றி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நம்ம பாரமான எல்லா சுமைகளை இறக்கி வச்சு விட்டு இயேசு மேல கண்களை பதிய வச்சு தொடர்ந்து ஓடுங்க. ஏன் பாதையை நிப்பாட்டிட்டீங்க? இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்னா, ஏன் இவங்க இந்த பயணத்தை நிப்பாட்டிட்டாங்க, ஏன் இந்த விசுவாசத்துல பிரச்சனை வந்துச்சு, என்ன ஆச்சு இந்த மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மக்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டம் வந்த காலங்கள்ல இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஏன் எங்க வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டமா இருக்குதுன்ற கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் ஆசிரியர் பதில் எழுதுவாரு, எங்கன்றது நான் சொல்றேன். ஏன் எங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, நாங்க இயேசுதான் மீட்பு ஏத்துக்கிட்டோமே, ஏன் பிரச்சனையா இருக்கு, ஏன் இன்னும் கஷ்டம் இருக்குது, ஏன் துன்பம் இருக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டா துன்பம் வரக்கூடாதுல்ல அப்படின்னு இவங்கலாம் முடிவு பண்ணல. இவங்க வாழ்க்கையில துன்பம் வரும்பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த இயேசு கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயேசு கிட்ட என்ன இருக்கு, யார் இந்த இயேசு, இவர் தான் கடவுள்னு சொல்றீங்களே, அவர் தான் கடவுள்னா ஏன் உங்க வாழ்க்கையில துன்பம் இருக்குது, யாரு கேட்டிருப்பா, இயேசுவை நம்பாத யூதர்கள் பக்கத்திலே இருக்கிறவங்க தான் கேட்டிருப்பாங்க. இப்படி கேட்கறதுனாலதான் அந்த மக்கள் என்னெல்லாம் உதாரணம் கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது என்னெல்லாம் உதாரணம் கொடுத்திருப்பாங்க, இயேசு என்ன மோசையை விட பெரியவரா, நியாய பிரமாணத்தை வாங்கி கொடுத்த மோசையை விட இந்த இயேசு பெரியவரா, இல்ல இந்த இயேசு வானதூதர்களை விட பெரியவரா, இல்ல இந்த இயேசு லேவி குடும்பத்துல பிறந்தவரா, ஒரு குருவாக ஒரு இதுக்குள்ள போக முடியுமா, கோயிலுக்குள்ள போய் பலி செலுத்த முடியுமா இந்த இயேசுவால, கோயிலுக்குள்ளே போக முடியாது. அப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இவர் எப்படி போக முடியும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அப்ப இந்த இயேசு கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு இந்த மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த ஆசிரியர் எழுதுறாரு, இயேசு வானதூதர்களை விட பெரியவர் முதல் அதிகாரம், இயேசு மோசேவை விட பெரியவர் 3வது அதிகாரம், இயேசு எல்லா ஆசாரியர்களையும் விட, ஏன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியரை விட பெரியவர் அப்படின்ட்டு 4வது அதிகாரத்துல இந்த 5, 6, 7, 8, 9 எல்லாத்துலயுமே அவர் விளக்குவதற்கான காரணம். அப்ப இது ஒரு அப்போலஜெட்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எதற்காகனா, இந்த விசுவாசத்தை நிரூபிப்பதற்காக. நாம் வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு முழுமையான பேஸ் இருக்குது, முழுமையான அடித்தளம் இருக்குது. இது ஏதோ நம்ம காத்துல கேட்ட விஷயம் கிடையாது, மாறாக அனுபவிச்ச விஷயம்ன்றது அந்த மக்களுக்கு திரும்ப சொல்வதற்காக இந்த கடிதமே எழுதப்படுகிறது. சரிங்களா? அதுதான் ஒவ்வொன்னா இந்த ஆசிரியர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர. இல்லைன்னா எதுக்காக அவர் வானதூதரை பத்தி பேசுறாரு, மோசையை பத்தி பேசுறாரு, வானதூதரை விட பெரியவர் இந்த இயேசு, மோசையை விட பெரியவர் இந்த இயேசு. அது ஒவ்வொன்றுமே அழகா இருக்கும். ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம வாசிப்போம். 1வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். இது ஏற்கனவே நம்ம காலையிலேயே தியானிச்சோம், இருந்தாலும் திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக 1வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிறோம் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரா. வானதூதர்களை விட இவர் மேன்மை உள்ளார். அதுக்கு காலையில நம்ம கேட்டு அதை கேள்வி ஞாபகம் இருக்குதுல, எந்த வானதூதரையாவது பார்த்து கடவுள் என்னுடைய வலது பாரிசத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா, அவருடைய எதிரிகளை நான் பாதபடியாக்கும் வரை என்னுடைய வலது பாரிசத்துல உட்காருன்னு சொல்லி இருக்கிறாரா, இவரை பார்த்து மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரு, திருப்பாட்டிலே சொல்லி இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு அழகா எடுத்து காமிக்கிறார் இந்த ஆசிரியர். அதே போல மோசேயை பத்தி 3வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய். மோசே எல்லா இடத்துலயுமே உண்மையுள்ளவனாய் இருந்தாரு, உண்மைதான். 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவர். இப்ப மோசே ஒரு பணிவிடைக்காரனாக உண்மையுள்ளவனா இருக்கிறாரு, ஆனா இயேசு கடவுளுடைய குமாரனாக உண்மையுள்ளவனா இருக்கிறாரு. மோசே கடவுள் கட்டிய வீட்டுக்குள்ளாக உண்மையுள்ளவனா இருந்தாரு, ஆனா இயேசு அந்த வீட்டையே கட்டினாரு. கட்டியவரை விட, கட்டப்பட்ட பொருளை விட கட்டியவருக்கு மேன்மை அதிகம் இல்ல. அப்ப மோசே சாதாரண ஒரு பணிவிடைக்காரரா உண்மையுள்ளவராக இருந்தவரையே நீங்க பெரியவர் சொன்னீங்கன்னா, அதை விட பல மடங்கு மகத்துவமான இயேசுவை என்ன சொல்லுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் முன்வைக்கிறார். ஒரு நல்ல ஆர்குமெண்ட். இந்த கடிதம் முழுவதுமே ஒவ்வொரு அதிகாரமே ஒரு ஆர்குமெண்ட் அப்படியே டெவலப் ஆகி போயிட்டு சரிங்களா. அதனாலதான் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, பிரதான ஆசாரியர் நிறைய இடங்கள்ல வரும், அந்த ஒரு வசனம் மட்டும் இப்போதைக்கு வாசிப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டவராய் இருந்ததல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல்
உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழுத வேண்டுவது என்ன? எதனால மெல்கிசேதேக்கின் முறைப்படி இன்னொரு ஆசாரியர் தேவைப்படுது? ஏன்னா அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இயேசு யூத குலத்துல பிறந்தவர் தானே, கோயிலுக்குள்ள போக முடியுமா, படி செலுத்த முடியுமா, அவரை கடவுளின் மகன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களை பதில் சொல்றாரு ஆசிரியர், என்னன்னா லேவி குடும்பத்துல வந்தவங்க இந்த படி செலுத்தலாம் தான், அதுவே போதும் அப்படின்னா ஏன் திருப்பாடல்ல மெல்கிசேதேக்கின் முறைப்படி இன்னொரு குருவை பத்தி தாவீது பேசி இருக்கிறாரு? அப்ப அதற்கு தேவை இருக்குது. இதுல இன்னும் இது நிரந்தரம் ஆகல, இது பரிபூர்ணம் ஆகல, பெர்ஃபெக்ஷன் கிடைக்கல. அது யார் மூலமா தான் கிடைக்குது? இயேசு மூலமா தான் கிடைக்குது அப்படின்றத அடுத்த 4 அதிகாரங்கள்ல ஆசிரியர் சொல்றாரு. சரிங்களா? இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். எதற்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டுச்சு, எந்த சூழ்நிலையில அந்த மக்கள் இருக்கிறாங்க, அதனால இவரு எப்படிப்பட்ட ஆர்குமெண்ட் எல்லாம் வைக்கிறாரு அப்படின்றதுக்காக. சரிங்களா? அதனாலதான் இயேசுவை ஒரு குருத்துவ குடும்பத்திற்குள்ளாக எப்படி கொண்டு வராரு? இயேசு யூத குடும்பத்துல பிறந்தவர், லேவி குடும்பத்துல பிறந்தவங்க மட்டும் தான் குருக்களாக இருக்க முடியும். சரிங்களா? அதை விட மேற்பட்டவராக எப்படி காமிக்கிறாரு? இயேசு மெல்கிசேதேக்கின் முறைப்படி குருவாக மாறாரு. மெல்கிசேதேக்கு யாரு? நம்ம தொடக்க நூல்ல போய் வாசிச்சோம்னா அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எப்ப தோன்றினாரும் தெரியாது, எப்ப செத்தாரும் தெரியாது. அப்படின்னா இட்டர்னல், நிலையாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் படி வரக்கூடிய இயேசு அப்ப நிலையாக இருக்கக்கூடியவர். ஆனா உங்க பிரதான ஆசிரியர் செத்ததுக்கு அப்புறம் அடுத்தவர் வரணும். புரியுதுங்களா? இப்படிதான் அவர் ஆதி பண்றாரு, இப்படிதான் அவர் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றாரு. நீங்க நம்பிட்டு இருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு இல்லைன்னு சொல்றீங்க, இந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பிரதான ஆசாரியர் வந்துருவாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நித்தியத்திற்கு பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணாரு? மோசே பார்த்து கட்டிய சந்திப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வர்றாரு. மோசே எதை பார்த்து கட்டினாரு? விண்ணகத்துல பார்த்து கட்டினாரு. ஆனா இந்த பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து அந்த விண்ணகத்தினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிருக்கிறார். அப்ப அவர் எவ்வளவு பெரியவர்! அந்த விசுவாசத்தை ஏன் விடுறீங்க? அதனாலதான் சொல்றாரு 12வது அதிகாரம் 1 வசனத்துல, மேகம் போல இத்தனை சாட்சிகள் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். நின்றாதீங்க, நீங்க தொடங்கிய ஓட்டத்தை நல்லபடியா ஓடி நிறைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த ஒரு முன்னுரையில இந்த ஒரு ஆர்குமெண்ட்ல நாம இயேசுவை பற்றி ஒரு சில தனிப்பட்ட குணாதிசயங்களை எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்துல மட்டும்தான் பார்க்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் தியானிக்க போறோம். அதை குறிச்சுதான் நாம ஜெபிக்க போறோம். இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம போயிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு முழுசா தெரியாம போயிருந்திருக்கலாம். ஆனா எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்துல இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனாலதான் அவங்களுக்கு பதில் எழுதும் போதுதான் இயேசுனுடைய ஒரு சில அழகான குணங்கள் நமக்கு தெரிய வருது. சரிங்களா? முதலாவதாக எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிறார். இயேசு வாழ்ந்த காலங்கள்ல அவருக்கு சோதனை வந்துச்சா? பாலைவனத்தில் 3 முறை சோதிக்கப்பட்டார்ன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஆனா நமக்கு வந்த சோதனைகள்லாம் வந்துச்சா? நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய சோதனை, அது உடல் சார்ந்த சோதனைகளா இருக்கட்டும், இல்லைன்னா பெருமை சார்ந்த சோதனைகளா இருக்கட்டும், இதெல்லாம் இயேசுக்கு வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஆன்சர் இங்க மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்றாங்க? நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆனா நமக்கு அவருக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்? சோதனை நம்ம விழுந்துடுறோம், அவரு எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் பாவத்துல விழவே இல்லை. அதுதான் வித்தியாசம். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறாரு. இந்த ஒரு குணம் இவர் இப்படி சோதிக்கப்பட்டதுனால நம்ம இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க முடியும். அது இயேசுவால இந்த டாக்குடைய கடைசியில் நம்ம அதை பார்ப்போம். இந்த பிரதான ஆசாரியர் ஹை பிரீஸ்ட். சரிங்களா? ஸ்பெஷல் ஹை பிரீஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு ஹை பிரீஸ்டே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஒரு ஹை பிரீஸ்ட். இவரு மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல நம்மை போல எல்லா வகையிலும் சோதிக்கணும். ஆனா பாவம் செய்யணும். எப்படி ஃபாதர் ஒரு ஆளை மட்டும் பாவம் செய்யணும் இருந்துச்சு அப்படின்னா, அவர் இறைமகன் அப்படின்னு சிம்பிளா ஒரு பதில சொல்லிட்டு போகணும். ஆனா அதுக்கும் தாண்டி இன்னொரு பதில் இருக்குது. எபிரேயர் எழுதப்பட்ட 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். பிரேயர் பண்ணாரு. அதுதான் ரகசியம். அது இயேசு எப்படி பிரேயர் பண்ணாரு? இரவு நேரத்துல போய் ஜெபிச்சாரு, ஜெபிச்சுட்டு வந்து சீடர்களை தேர்ந்தெடுத்தாரு. இரவு நேரத்துல போய் ஜெபிச்சாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மாற்றம் நடந்துச்சு.
காலையில அதிகாலையிலே போய் ஜெபிச்சாரு, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அவரை அந்த ஜெபம் நேரம் எப்படி இருந்துச்சு, கெத்செமனி தோட்டத்துல என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியும். ரத்த வியர்வை சிந்தி அழுது புலம்பி ஜெபிச்சாருன்றது தெரியும். ஆனா இதுதான் அவருடைய தொடர் ஜெபமா இருந்துச்சு அப்படின்னா எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் தான் நமக்கு பதில் சொல்கிறது. 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணும். ஜீசஸோடைய பிரேயர் அப்படிதான் இருந்தது. சரிங்களா? நிறைய இப்ப மெடிடேஷன், ஒரு சில இடங்கள்ல ரொம்ப மோசமா யோகா, சத்தம் இல்லாத ஜெபம், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள்ல ஏசு எப்படி ஜெபிச்சாருன்னா பலத்த சத்தத்தோட தான் ஜெபிச்சிருக்காரு, கண்ணீரோட தான் ஜெபிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட இயேசுனுடைய ஜெபத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் மட்டும்தான். கெத்செமனி தோட்ட அனுபவத்தை தவிர நமக்கு கிடைக்கக்கூடிய முறையில இல்லை. அடுத்து 2வது அதிகாரம் 10வது வசனம். கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை ஆட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இயேசுவினுடைய நிறைவு எங்கேருந்து கிடைக்குதுன்னா அவருடைய துன்பங்கள் என்ன கிடைக்குது. கேள்விகளை வாசிக்கணும். உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவர் கேட்டுதான் இருக்கு. துன்பங்களின் வழியா தான் இயேசுவினுடைய பெர்ஃபெக்ஷன் இருக்குது. Jesus is the beginning and perfecter of our faith. விசுவாசத்தை துவங்கி நிறைவு செய்கிறது இயேசுதான். அவருக்கு நிறைவு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா துன்பங்களின் வழியாக தான் வந்துச்சு. அப்படிதான் இறைவார்த்தை சொல்றோம். இயேசு எப்படி நிறைவுள்ளவரான தன்னுடைய வாழ்க்கையின் துன்பங்களின் வழியாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைவு வரணும்னா துன்பங்கள் வேணும். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையில நிறைவு வராது. ஏதோ ஒரு வீடியோ பார்த்தது ஞாபகம் இருக்குது. இப்ப யாராவது ஒருத்தவங்க போயிட்டு கடவுள்கிட்ட ஆண்டவரே எனக்கு இன்னும் அதிகமா பொறுமையை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் பொறுமைன்ற கிஃப்ட நைட்டோட நைட்டா கொடுப்பாரா, இல்ல பொறுமையோட வாழ்றதுக்கான சூழ்நிலையை கொடுப்பாரா? சூழ்நிலையை கொடுப்பாரு. அப்படின்னா என்ன, கோபப்படுத்துற 4 பேர் வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. அப்பதான் நான் பொறுமையை கத்துக்க முடியும். துன்பங்களின் வழியாக தான் இயேசு நிறைவுள்ளவராக மாறுகிறார் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் அவசியம். நம்ம நிறைவுள்ளவர்களாக மாறணும் அப்படின்னு. துன்பமே இல்லை அப்படின்னா கேள்வி கேட்டுக்கணும், கரெக்டான பாதையில தான் போறோமா? இந்த 1 வாரமா பிரச்சனையே வரலையே, நம்ம போற பாதை கரெக்ட் தானா? இல்ல 1 மாசமா எல்லாம் நல்லா போகுதே, ஏதோ தப்பு போல அப்படின்ட்டு. ஏன்னா இயேசுனுடைய வாழ்க்கையில நிறைவு அப்படிதான் வருது. அது மட்டும் இல்ல, இயேசு கீழ்ப்படிதலை எப்படி கத்துக்கலாம்னு பார்ப்போம். 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாய் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பட்ட பாடுகள்னாலதான் கீழ்ப்படிதலை கத்துக்கிறார் இயேசு. துன்பங்கள் வழியா தான் கீழ்ப்படிதலை கத்துக்கிறார். துன்பங்கள் வழியா தான் நிறைவுள்ளவராக மாறுகிறார். வாழ்க்கையில துன்பங்கள் ரொம்ப அவசியம். அதனாலதான் இயேசுனுடைய வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்கள், மாதமா வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்கள், தியாகுல மாதாவுடைய திருவிழாவையும் கொண்டாங்க. எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே அவ்வளவு துன்பங்கள், ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்கள், கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சி எவ்வளவு துன்பங்கள் வழியாக தான் கீழ்ப்படிதலை கத்துக்க முடியுது, கடவுள் விரும்பக்கூடிய பண்புகளை கத்துக்க முடியுது, நமதாக்க முடியுது. இயேசுவை போல நிறைவுள்ளவர்களாக அட்லீஸ்ட் பயணத்தை தொடங்க முடியுது. புதுசா மாறுவதற்கெல்லாம் தெரியல, பயணத்தை தொடங்குவதற்கே துன்பங்கள் அவசியமா இருக்கு. இந்த ஒரு உண்மையை நமக்கு சொல்லக்கூடியது எதிரே எழுதப்படும். சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவாங்கன்னு இயேசு சொன்னது உண்மைதான். அதை இயேசுனுடைய வாழ்க்கையில இது நடந்துச்சு அப்படின்றத நமக்கு சொல்லக்கூடியது எதிரே எழுதப்பட்ட திருமணம். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இயேசு ஒரு மிகப்பெரிய ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்ன்ற உண்மையை சொன்னது எதிரே எழுதப்படும். இப்ப இந்த பிரதான ஆசாரியருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிரதான ஆசாரியருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பாரிசன் மட்டும் பண்ணிட்டு, அதனால இயேசு நமக்கு என்ன செய்யறாருன்றதை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு பார்க்க முடிப்போம். சரிங்களா? இந்த உலகத்துல வாழ்ந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசாரியர்களுடைய வேலை வந்து காணிக்கை செலுத்துவது, பலி செலுத்துவது. எல்லா பிரீஸ்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க. இது எல்லா பிரீஸ்டுமே கோயிலை சுத்தி இருந்த இடத்துல இருந்து பலி செலுத்திட்டு இருந்தாங்க, காணிக்கை செலுத்திட்டு இருந்தாங்க. தாவீதுதான் தான் வாழ்ந்த நாட்கள் என்ன பண்ணாருன்னா இவங்க 24 குழுக்களாக பிரிச்சாரு. ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறது போல மற்ற வேலைகளை பார்க்கலாம். இவங்களுடைய டேர்ன் வரும்பொழுது மட்டும் அவங்க எல்லாம் வருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு 2 குழு இருக்கும் அப்படின்னா முதல் 15 நாளைக்கு ஒரு குழு. அந்த 15 நாளைக்கு இருக்கக்கூடிய குழு, அந்த குழுல இருக்கக்கூடிய எல்லா ஆசாரியர்களுமே எருசலேம் கோயிலுக்கு வந்துருவாங்க. அப்பதான் குழுக்கள் சீட்டு போட்டு பார்ப்பாங்க. அப்படிதான் சக்கரியா உள்ள போறாரு. எல்லா ஆசாரியருமே இங்க வந்துருவாங்க. அதனாலதான் அந்த நல்ல சமாரியன் ஓமையில குரு போனாரு, கண்ட தொடாம போயிட்டாரு. ஏன்னா அங்க போயிட்டு இவர் மேல சீட்டு விழுந்துருச்சு அப்படின்னா, இவர் ரத்தத்தோட இருக்கிற ஒருத்தரை தொட்டிருந்தாருன்னா பலி செலுத்த உள்ள போக முடியாது. அதுதான் தீட்டு. புரியுதுங்களா? அதனாலதான் இயேசு அந்த ஓமையை அழகா சொல்லியிருப்பாரு. இவர் போறாரு, ஆசாரியர் போறாரு, குரு போறாரு, போகும்பொழுது இந்த அடிபட்டு கிடக்கிறவன பார்க்காம போயிட்டாரு. ஏன் அவர் பார்க்காம போனாரு?
அங்க போய் ஒருவேளை குழுக்கள் சீட்டு இவர் பேர்ல விழுந்துச்சுன்னா இவர் தான் உள்ள போய் பழி செலுத்தணும். இங்க ரத்தத்தோட ஒருத்தரை தொட்டுட்டாருன்னா இவர் தீட்டு இவர் போக முடியாது, வாய்ப்பு கிடைக்காம போயிடுமே அப்படின்ட்டு. ஆனா அவர் கடவுள் அதை விட இந்த உதவியை பெருசா அந்த நல்ல சமாரியன் உண்மையில சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளுமே போய் உள்ள பழி செலுத்திட்டு வருவாங்க. ஆசாரியப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய முன் பகுதியில போயிட்டு பழி செலுத்திட்டு வருவாங்க. பின்னாடி இருக்கக்கூடியதான் மகா பரிசுத்த ஸ்தலம். நம்ம இந்த எபிரேயர் வாசிக்கும் பொழுது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சு இருக்கு. இருந்தாலும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை போவாரு, ஹை பிரீஸ்ட் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை போவாரு. இஸ்ரேல் மக்கள்ல ஒரே நேரத்துல ஒரு ஹை பிரீஸ்ட் மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா இயேசு வாழ்ந்த காலத்துல மட்டும் 2 பேர் இருப்பாங்க. யாரு? கைபாசும் அவருடைய மாமா அண்ணா கைபாஸ் 2 பேர். ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு, அவரை பதவியிலிருந்து கீழே இறக்கிட்டு இன்னொருத்தர ரோமை அதிகாரிகள் மாத்துவாங்க. ஆனா பைபிள்ல அது அலோடு கிடையாது. ஏன்னா யாருன்னா லேவி குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கணும். அது ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு தலைமை குருவை தேர்ந்தெடுக்க முடியும், பிரதான ஆசாரியரை தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? ஆனா ரோமை அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை வச்சு அப்படி செய்வாங்க. அதனாலதான் 2 பேருடைய பேருமே அந்த நேரத்துல வரும். இல்லைன்னா ஒருத்தர் தான் பிரதான ஆசாரியரா இருக்க முடியும். இவருக்கு மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கான உரிமை இருக்குது. ஆனா போனாலுமே ஒருவேளை உள்ள இறந்துட்டாருன்னா என்ன செய்யறது? அவரை பிடிச்சி வெளியில எடுக்கணும். வேற யாரும் போக கூடாதுன்றதுனால செயினை கட்டி இல்லைன்னா கைத்த கட்டி தான் அனுப்புவாங்க பிடிச்சி எடுக்கணும்ன்றதுக்காக. இவர் உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாருன்னா தனக்காக ஒரு பலி ஒப்பு கொடுப்பாரு. தன்னுடைய பாவங்களுக்காக, மக்களுடைய பாவங்களுக்காக பலி ஒப்பு கொடுத்துட்டு தான் அதுக்குள்ள போவாரு. ஏன்னா அவரு தூய்மையா இருக்கணும் உள்ள போறதுக்காக. அதுக்கப்புறம் உள்ள போகும்போது என்ன பண்ணுவாருன்னா காளமாடு இல்லைன்னா வெள்ளாட்டிக்கடா இதெல்லாம் வெட்டி, பழைய பாட்டு ஆரம் செஞ்சது காளமாடு தான். காளமாட்டை வெட்டி அதோடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போய் உள்ள இருக்கக்கூடிய இரக்கத்தின் இருக்கை கிருபாசனத்தின் மீது தெளிப்பார். சரிங்களா? கிருபாசனம், தெருவுகள், உடன்படிக்கை பேடை, இருக்கக்கூடிய ஆரனுடைய கோல், இந்த இடங்கள்ல போயிட்டு இந்த ரத்தத்தை தெளிப்பார். எதற்காகனா மன்னிப்புக்காக. இந்த ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இங்க வெளியில நின்று வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பாவங்கள், ஏன்னா இந்த எல்லா மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வெள்ளாட்டு கிடா மேல கையை வச்சு அந்த கிடாவை பாலைவனத்துக்கு ஓட்டி விட்டுருவாங்க. இந்த பாவங்கள்லாம் அந்த கிடா மேல செலுத்தப்பட்டுருச்சு. இப்ப பாவங்கள் இல்லாம இருக்கும் பொழுது இவங்க எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ரத்தம் உள்ள போய் கிருபாசனத்தினால தெளிக்கப்படுகிறது. சரிங்களா? இதுதான் அப்போதைக்கு நடந்துட்டு இருந்த வழிபாடு. இப்போ அந்த வழிபாட்டுக்கும் இயேசு செஞ்ச வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை மட்டும் பார்த்துப்போம். முதலாவதாக இந்த பிரதான ஆசிரியர், உலகத்தில் வாழ்ந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்யணும்? தன்னுடைய பாவங்களுக்காக ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும். தன்னுடைய பாவங்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கணும். தன்னுடைய பாவங்கள்ல இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக. ஆனா இயேசு அப்படி பண்ண வேண்டியது இருந்துச்சா? இல்ல. ஏன்னா எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டாலும் பாவம் செய்யாதவர். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ணணும்னா தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு, அந்த வருஷம் ஃபுல்லா அவர் செஞ்ச பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு, அதனால ஒரு கிடாவை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம்னா இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு எந்த மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவரா இருந்தார், பரிசுத்தரா இருந்தார். 2வது ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. வசனங்கள் சொல்லவா ஏற்கனவே வாசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால வசனங்கள் எல்லாமே சொல்லலனால புரிஞ்சிடும் அப்படின்றதுனால. 2வது ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியர் போகும்பொழுது காலை இல்லைன்னா வெள்ளாட்டு கிடாவுடைய ரத்தத்தை கையில் எடுத்துட்டு போவார் உள்ள தெளிக்கிறதுக்கு. ஆனா இயேசு தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போவார். விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை கையில் எடுத்துட்டு போவார். இந்த ரத்தம் தான் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ரத்தம். இந்த ரத்தம் தான் நம்முடைய பாவங்கள் இருந்து நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுக்கக்கூடிய ரத்தம். இந்த ரத்தம் தான் கடவுளுடைய வலது பாரசத்துல இருந்து நமக்காக இன்னும் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ரத்தம். சரிங்களா? அதுக்கான வசனங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வித்தியாசங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நிறைய பிரதான ஆசாரியர்கள் வரலாற்றுல இருந்தாங்க. ஆரோன் துவங்கி இயேசு வாழ்ந்த காலம் வரையிலும் நிறைய பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசு ஒரே பிரதான ஆசாரியர். ஏன்னா அவர் வரத மெல்கிசேதேக்கின் முறைப்படி. மெல்கிசேதேக்கு இட்டன், தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை. அப்படி அவருடைய வழியிலிருந்து வரக்கூடிய இயேசுவும் இட்டன். ஏன்னா அவர் கடவுளுடைய மகன், இட்டர்னல் ஹை பிரீஸ்ட், நிலையான தலைமை குரு, நிலையான பிரதான ஆசாரியர். அதனால ஒவ்வொரு ஆளை மாத்திக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. அதே போல இந்த பிரதான ஆசாரியர்கள் உலகத்தில் வாழ்ந்தவங்க வருஷம் பலி செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. வருஷம் போய் பலி செலுத்தணும் தங்களுடைய பாவங்களுக்காக, மக்களுடைய பாவங்களுக்காக. ஆனா பாவமே செய்யாத இந்த மகா பிரதான ஆசாரியர் ஒரே பலியோடு நம்முடைய பாவங்கள் இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். அந்த வசனம் மட்டும் வாசிச்சு 7வது அதிகாரம் 27வது வசனம். ஏனைய தலைமை செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை.
இல்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். ஒரே பலி. The one perfect and the final sacrifice இயேசு செலுத்திய. ஆனா இந்த பிரதான ஆசாரியருக்கு அப்படி கிடையாது. இன்னொரு வசனம் வாசிச்சோம்னா 9வது அதிகாரம் 12வது வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தடவை தான் இந்த சாக்ரிஃபைஸ். அதுதான் வித்தியாசம் மற்ற பிரதான ஆசாரியர்களுக்கும் இவருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்களுடைய பாவங்களுக்காக போய் அந்த கிடாருடைய ரத்தத்தை கிருபாசனத்தை அந்த இரக்கத்தின் இருக்கை மீது தெளிக்கிறார். ஆனா இந்த பிரதான ஆசாரியர் எங்க நுழையிறாரு அப்படின்னா, விண்ணகத்துல இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, நம்முடைய விண்ணக தந்தை பரலோக தந்தை இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைகிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய ரத்தத்தையே பலியாக அங்க கொடுக்கறதுனால அவர் அங்கேயேதான் அமர்ந்திருக்கிறார். காலையில நம்ம அங்கேதான் அமர்ந்திருக்கிறார். தந்தையாகிய கடவுள் பக்கத்திலேயே இயேசு அங்கேதான். அப்ப இந்த பிரதான ஆசாரியர் உலகத்துல இருக்கிற ஒரு வருஷம் போகணும், திரும்ப ரிட்டர்ன் வரணும், திரும்ப அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகணும், போகணும், வரணும். ஆனா இந்த பிரதான ஆசாரியர் கடவுளுடைய வலது வாரிசத்திலே வீட்டில் இருக்கிறதுனால அவர் அங்கேருந்து என்ன செய்யறாரு அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவர் என்ன செய்யறாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவரை ரொம்ப எளிதா அணுக முடியும். இதுதான்ப்பா அவர் செஞ்சுட்டு இருக்காரு, இதுதான் அவர் எனக்காக செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றப்போ நம்ம அவரை அணுகுவது எளிதாக இருக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? 7வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். அவர்களின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காக என்றுமே உயிர் வாழ்கிறார். அப்ப இயேசு கடவுளுடைய வலதுபுறத்துல இருந்து செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்ன? நமக்காக பரிந்து பேசுவது. கேள்வியில வாசிக்கிறேன், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறதாக அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரமாக இருக்கிறார். பரிந்து பேசுவதற்காக, சரிங்களா? அங்கேயிருந்து நமக்காக பரிந்து பேசுவது இயேசு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால என்ன பண்ண போறா, கோயில்ல போய் நற்கரை ஆண்டவர் இடத்தேற்றம் செஞ்சு அவர்கிட்ட சொல்ல போறோம், எங்களுக்காக பரிந்து பேசுங்க ஆண்டவர். என்னத்துக்காகனால நம்ம இதுதான் முடிக்க போறோம், சரிங்களா? பூசைக்கு முன்பாக ஆராதனை எங்களுக்காக பரிந்து பேசுங்க ஆண்டவர். ஏன்னா இன்னைக்கு இந்த தியானத்துக்கு வரும்போது நம்ம எல்லாருமே ஒரு இயக்கத்தோட வந்துடும், ஒரு அனுபவத்திற்கான ஆசையோட வந்துடும், சரிங்களா? அதை நமக்கு பெற்று தருவதற்கு இயேசு முழுவதும் வல்லவராயிருக்கு, சரிங்களா? அவருக்கு பக்கத்துல வேற இன்னும் நமக்காக அதிகமா பரிந்து பேசக்கூடிய தாயும் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்முடைய இயக்கங்களை அவருடைய சித்தப்படி இருக்கும் பொழுது நிறைவேற்றுவதற்கு அவனால முழுசா முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு. வேற என்ன செய்யறாரு? ஒண்ணு பரிந்து பேசுறாரு, ரெண்டாவது என்ன செய்யறாரு? 2வது அதிகாரம் 18வது வசனம் நம்ம வாசிச்சிருந்தோம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2வது இயேசு அங்கிருந்து நம்ம என்ன செய்யறாரு? சோதிக்கப்படக்கூடிய நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்முடைய வாழ்க்கையின் சோதனைகள்ல நமக்கு மிகப்பெரிய உதவியாக இயேசு இருக்கிறார். தந்தையாய கடவுளுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இயேசு என்ன செய்யறாரு? ஒண்ணு நமக்காக வேண்டுதல் செய்யறாரு, நமக்காக பரிந்து பேசுறாரு. 2வது நமக்கு உதவி செய்யறதுக்காகவே அங்க இருக்கிறார். என்னன்னா நம்ம மறந்துட்டு ஓடும் பொழுதுதான் பஞ்சாயத்து. நம்ம அதை விட்டுட்டு அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம விட்டுட்டு போகும்போதுதான் நமக்கு பஞ்சாயத்து. 4வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்றவே உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. என்ன சொல்றது? நம்முடைய தலைமை குரு, நம்முடைய பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாதவர் அல்ல. அது நம்முடைய வீக்னஸை பார்த்துட்டு நம்ம எந்த சூழ்நிலைகள்ல ரொம்ப பலவீனமா இருக்கிறோன்றத பார்த்துட்டு அதை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல, மாறாக அதை முற்றிலும் முழுசா புரிஞ்சுக்க முடியவர். அதனால என்ன செய்ய சொல்றாரு ஆசிரியர்? இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். என்னப்பா செய்யணும்? ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுறாரு, நம்முடைய சோதனைகளை நமக்கு உதவி செய்ய இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இங்க சொல்றாரு, அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு செய்யக்கூடிய இந்த பரிந்து பேசக்கூடிய ஜெபத்தினுடைய
வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக அவர் செய்யக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய அவர் செய்யக்கூடிய உதவியை முழுசா பெற்றுக்கொள்வதற்காக இந்த கிருபாசனத்தை அண்டையில போக சொல்றாரு. இந்த இரக்கத்தின் இருக்கைக்கு பக்கத்துல போங்க, ஜெபிங்க, போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. அப்படி ஒவ்வொரு தடவை ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்றத திரும்ப 12வது அதிகாரம் நமக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி இதுவரை சொன்னதை மட்டும் சுருக்கமா சொல்லிடும். என்ன அப்படின்னா, இந்த எதிரிய மக்களுக்கு விசுவாசத்துல போராட்டம் இருந்துச்சு. இந்த போராட்டம் எதனால வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்களின் வழியா வந்துச்சு. அதனாலதான் 12வது அதிகாரத்தை திரும்ப சொல்லுவாரு, தந்தை தண்டிக்காத மகன் எங்க இருக்கு? உங்களை தண்டிக்கவே இல்லைன்னா அவர் தான் உங்க அப்பாவான்றதை கேள்விக்குரியாயிடும். ஒரு அப்பா என்ன பண்ணுவாரு? தன்னுடைய பிள்ளைய தண்டிச்சு வளர்ப்பார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருது அப்படின்னா, கடவுள் உங்க வாழ்க்கையில துன்பங்களின் வழியா நிறைவுள்ளவர் ஆக்குறாரு அப்படின்னா, நீங்க ஏன் அதுக்காக விசுவாசத்தை விடுறீங்க? அதனாலதான் முன்னாடியே சொல்லி வைப்பாரு, இயேசு எப்படி நிறைவுள்ளவர் ஆனாரு? துன்பங்களின் வழியாக தான். இயேசு எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு? பாடலின் வழியாக தான். இதெல்லாம் சொல்லிட்டு, அப்போ நாம நம்பி இருக்கக்கூடிய இயேசு வானதூதர்களை விட பெரியவர், மோசேவை விட பெரியவர், இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிரதான ஆசாரியரை விட பெரியவர். என்ன மகா பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர், விண்ணகத்துல இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடியவர். அப்படி போகும்பொழுது இவரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள்லாம் செய்யக்கூடியது ரொம்ப டெம்பரரியா இருக்கும். ஆனா இவர் செஞ்சது ஒரே ஒரு தடவை, ஆனா நிறைவா இருக்கும். பெர்ஃபெக்ட் ஆஃபரிங், பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். ஒரே முறை தன்னையே முழுமையாக பலி கொடுத்து அந்த ரத்தத்தையே கடவுளுடைய பிரசனத்துக்கு கொடுக்கிற இந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசும். அதனால வலது பாரசத்துல இருக்கக்கூடிய இயேசு என்ன செய்யறாரு? நமக்காக பரிந்து பேசுகிறாரு, நமக்கு உதவி செய்யறாரு, நம்முடைய சோதனைகள்ல நமக்காக உதவி செய்கிறாரு. அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு என்ன? இந்த கிருபை இருக்கையை நோக்கி துணிவுடன் செல்வோம். அப்படி ஜெபிச்ச அந்த இருக்கைகிட்ட போகும்பொழுது அங்க யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்குவோம். 12வது அதிகாரம் 22வது வசனம். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர். இங்கதான் நம்ம போறோம். நம்ம ஜெபிச்சு இந்த இரக்கத்தினுடைய இருக்கையை நோக்கி நாம போறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போறோம். யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்களேன். வந்திருக்கிறது சீயோன் மலை, விண்ணக எருசலேம், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர், பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. திருச்சபையினுடைய விழா கூட்டமே அங்கதான் இருக்குது. விண்ணகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறவருடைய விழா கூட்டமே அங்கதான் இருக்குது. நிறைவு பெற்ற நேர்மையானவர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதிதொரு உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். எங்க போய் நிற்கிறோன்றது தெரியுதா? நாம ஜெபிக்கும் பொழுது, நாம ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி போகும் பொழுது இத்தகைய ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் நாமளும் நிற்கிறோம். அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு ஒவ்வொரு திருப்பலியிலையும் நடக்குது, ஒவ்வொரு ஆராதனையும் நடக்குது, ஒவ்வொரு உண்மையான ஜெப நேரத்திலையும் நடக்குது. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆராதனையோ ஒரு திருப்பலியோ காலையில நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ், சார் சொன்னது ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய உடலை உண்டு அவருடைய ரத்தத்தை குடிக்காம நாம இங்க நீ போகக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம இந்த கிருபாசன தண்டையில அடங்கிச்சிருக்கிறோமோ அண்டிச்சிருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இவ்வளவு பேரும் அங்க இருக்கிறாங்க. வானதூதர்கள், விண்ணகத்துல பேர் எழுதப்பட்டவர்களுடைய மகா பரிசுத்த குழு, மாதாமா, எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அங்க நமக்காக பரிந்து பேசக்கூடிய இயேசுவினுடைய ரத்தம் இருக்கு. ஒவ்வொரு ஆராதனையிலையுமே நற்கனையாளரை வச்சு நாம அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் உயர்த்தி ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் பொழுது இதே விஷயம் தான் நமக்கு. இத்தகைய ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் நாம நிக்கிறோம். நிறைய நேரங்கள் நமக்கு அது நம்ம அதை உணர்றது கிடையாது. உங்களுக்கு சொல்ல மாட்டேன், நானுமே திருப்பலி நிறைவேற்றும் போது எல்லா நாட்களையும் அதை உணர்ந்து செய்யறேன்னா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இதுதான் உண்மை, இதுதான் இங்க நடக்குது. ஒருவேளை நான் ஏசி ரூம்ல இருக்கிறதுனால வெயில் அடிக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. நான் உணரலன்றதுக்காக அந்த உண்மை இல்லைன்றதை நான் சொல்ல முடியாது. சரிங்களா? இதுதான் உண்மை, இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய. அதனால நாம இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, ஆராதனைக்கு போவோம். ஆராதனையில போயிட்டு இந்த கடவுளினுடைய ஒரு சில குணநலங்கள், எதிரியர்கள் எழுதப்பட்ட மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய ஒரு சில குணநலங்கள், கீழ்ப்படிதல் அவர் கற்றுக்கொண்டதா இருக்கட்டும், அவர் ஜெபித்த விதமா இருக்கட்டும், அது போன்ற வரங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிப்போம். அடுத்ததாக நமக்காக பரிந்து பேசக்கூடிய, நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய, நமக்காக உதவி செய்யக்கூடிய அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு தேவையான பரிந்து பேசுதலையும் உதவியையும் செய்யணும் அப்படின்றதுக்காக ஜெபிப்போம். ஜெபிச்ச ஆசீர்வாதத்தோட முடிச்சுட்டு அதுக்கு திருப்பணிக்கு நாம் செல்வோம்.